வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவு தொடங்கிய இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு பாதிப்புகளை காட்சிப்படுத்த மலைப்பாதையில் 16 கிலோமீட்டர் பயணம். வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்புகளை இரண்டாவது நாளாக ஆய்வு செய்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாக விளக்கம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 326ஆக உயர்வு. காயங்களுடன் மீட்கப்பட்ட 264 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. வயநாட்டில் உள்ள சாலை ஆற்றிலிருந்து 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. கனமழைக்கு இடையே கரையோர பகுதிகளில் தொடரும் தேடுதல் பணி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கித் தவித்த 4 பேர் 4 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வந்த ராணுவம். முண்டக்கை பகுதியில் 3 நாட்களுக்கு பின் 2 வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு. மண்ணில் புதைந்திருந்தவர்களை தோண்டி எடுத்த மீட்பு படையினர். அருந்ததியினர் இடஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த பரிசு. சமூக நீதியை நிலைநாட்டும் பயணத்திற்கான மற்றொரு அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பாரிஸ் ஒலிம்பிக் கலப்பு இரட்டையர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் அங்கீத் காலிறுதிக்கு தகுதி. இந்தோனேஷிய ஜோடியை 5-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று அசத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. திருச்சி காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கரூர் மாயனூர் காவிரி கதவணைக்கு வரும் நீரின் அளவு 1,67,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் நீர் 98 மதகுகள் வழியாக வெளியேற்றம். கரூர் அருகே மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில் பகுதி காவிரி ஆற்றில் நாளை பக்தர்கள் இறங்க தடை. வெள்ளப்பெருக்கை அடுத்து கரூர் ஆட்சியர் உத்தரவு. மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவில் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக வேண்டும். குட்கா முறைகேடு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணை. சென்னை தாம்பரத்தில் மது அருந்தியபடி காரில் நின்று பயணித்த இளைஞர் கைது. இணையதளத்தில் வீடியோ வைரலான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்க தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோரிக்கை. வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது நெட் தேர்வு. 83 பாடப்பிரிவுகளுக்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு.
5 ஆண்டுகள் ஆகியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கவில்லை என மக்களவையில் ராசா குற்றச்சாட்டு. கால தாமதத்தை ஒப்புக்கொள்வதாகவும் மிக விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் நட்டா உறுதி. வினாத்தாள் கசிவு பரவலாக இல்லாததால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம். வரும் ஆண்டுகளில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் தீவிர கவனம் செலுத்த அறிவுரை. நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. நம்ம மேல அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேல அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து அது மேல அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது லைஃப்ல இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் கிராமமான பூஞ்சேரி மட்டத்தில் வீடுகள் சேதமடைந்து கிடக்கும் நிலையில் களத்தில் இருந்த தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் கிராமமான இந்த புஞ்சரி மட்டம் கிராமத்தில் தான் இருக்கோம். இன்னும் பார்க்கலாம், இடர்பாடுகள் நிறைய இருக்கு. இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக தொடங்காத ஒரு மலை கிராமம், அதாவது மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த வீடுகள்லாம் எப்படி சிதறி கிடக்கு, இன்னும் அந்த வீடுகள்லாம் உடைந்த நிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் முதலாக இரவு நடந்த போது அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் நம்முடன் இருக்கிறார். வீட்டில் இருக்கவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம பேசலாம். அப்போ என்ன ஆணுச்சு சார் அன்னைக்கு நைட்டு? என்ன ஆணுச்சு? നൈറ്റ് ഞാൻ രാത്രി 1:30 മണിയാச்சு. 1:30 മണിക്ക് ഞാൻ ഉണ്ടായിരുന്നു വീട്ടിൽ. അപ്പോൾ പിറ്റേന്ന് പണിക്ക് പോകാൻ വിചാരിച്ചിട്ട് വന്ന അപ്പോൾ വൈഫിൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, നീ അവിടെ പോയി കഴിച്ച്, ഏട്ടനക്ക് സുഖമല്ല, നീ ഒരു കാര്യം ചെയ്യും, 2 ആളെ എടുക്കണം. അപ്പോൾ ചേച്ചിക്ക് എടുക്കാൻ കഴിയില്ല, അപ്പോൾ നീ അവിടെ പോയിട്ട് പിറ്റേന്ന് വന്നാൽ മതി പറഞ്ഞു. ആയിക്കോട്ടെ പറഞ്ഞു. എന്നിട്ട് ഞാൻ എന്താക്കി, രാത്രി അവിടുന്ന് വീട്ടിൽ നിന്ന് ഭക്ഷണം കഴിച്ച് നേരെ ഇവിടെ വന്ന് കടന്നുറങ്ങി. പിന്നെ കുറച്ച് ചോറുണ്ടാക്കി ആ ഫ്രിഡ്ജിലും വെച്ച് പിറ്റേന്ന് പണിക്ക് പോകാൻ കൂലിപ്പണിക്കാരാണ്. അപ്പോൾ അങ്ങനെ വന്നിട്ട് എന്താക്കി, ഞാനിവിടെ കിടക്കും. ഞാൻ ആ റൂമിലാണ് കിടക്കും. അപ്പോൾ ഇരുന്നപ്പോൾ ഒരു 1:30 മണിയാകുമ്പോൾ ഈ എയർപ്ലെയിൻ്റെ ഒച്ച പോലെ ഭയങ്കര കുലുക്കം. അങ്ങനെ കുലുങ്ങിയപ്പോൾ ഒരു ഷീറ്റ് അവിടുന്ന് പൊട്ടി വീണപ്പോൾ ഞാൻ കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് വന്ന് ടോർച്ചടിച്ച് അങ്ങനെ ഞാൻ നോക്കുമ്പോൾ ഇത് വീണ് കിടക്കുന്നു. അങ്ങനെ ഞാൻ എന്താക്കി, വിളിച്ച് സുഹൃത്തുക്കളൊക്കെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, എൻ്റെ വീട് ഇങ്ങനെ പോയിട്ടുണ്ട്, ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്. என்னன்னு தெரியல இப்போ என்ன நடந்தது. அப்போ இங்க இருந்து இப்படி வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நிறச்சி தண்ணி இருக்குது. இந்த மரம் எல்லாம் வந்து இங்க வந்து அடைஞ்சாச்சு. இப்போ இந்த கிராமத்துல எவ்வளவு மக்கள் இருந்தாங்க? இப்போ ഒരുപാട് மக்கள் இருக்குது, கணக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஓட்டர் பட்டிகை எடுத்தால் தான் தெரியும். அப்போ நைட்டு அங்க இருந்தபோது எப்போ உங்களுக்கு வந்தாங்க ராணுவம்லாம் எப்போ வந்தாங்க? நீங்க எப்படி காப்பாத்துனாங்க? நான் தான் காலையில் தண்ணி குறைஞ்ச போது இறங்கி ஓடியாச்சு, நடந்து போயிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹெலிகாப்டர் வந்ததா? அது அங்கே சூரமலையில் வந்து ஹெலிகாப்டர் உடம்புக்கு சீரியஸ் இல்லாத கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த இல்லை, இப்போ பக்கத்து வீட்டிலலாம் இல்லை. இந்த ஆள் நௌஷாது, இந்த அது வீடே இல்லாமல் இருக்கு. இந்த வீடு சாணதான் இது. இங்கே வந்துட்டு அந்த வீட்டோட கூரை தான் இப்போ நம்ம நிற்கிறதா? இந்த இடமா? அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு. எங்கிறதா போல வந்துருச்சு. அங்கே இருந்தவங்கள என்ன இல்லை, அவரெல்லாம் மாறி அங்கே வேறு ஸ்தலத்து போயாச்சு, பந்து வீட்டுக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், பூஞ்சேரி கிராமத்திலிருந்து. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100க்கும் அதிகமான வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக பிரியங்கா காந்தியுடன் ஆய்வு செய்த அவர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார்.